5.3 6 சம் என்ன சொல்லியிருக்குன்னு பார்த்துக்கோ. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் n இஃப் த சம் ஆஃப் n டேர்ம்ஸ் ஆஃப் த சீரீஸ்ன்னு சொல்லி இஸ்ன்னு சொல்லி ஆன்சர் கொடுத்துருக்குடா. ஆன்சர் கொடுத்துருக்கு எஸ்என், அதில் இஸ்ன்னு கொடுத்துருக்கு பாரு கடைசியில். கூடுதல்னு அர்த்தம் தமிழில். என்ன கேட்டிருக்கு கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்என் கொடுத்துருக்கு. அந்த சீரீஸுடைய எஸ்என் கொடுத்துருக்கு. 5.3ல சிக்ஸ்த்து சம்மு. கிவன் சீரீஸ் வந்து √3 √75 ப்ளஸ் √243 இப்படி கொடுத்துட்டுறாமா. எஸ்என் கொடுத்துருக்கு. எஸ்என்னா சம் ஆஃப் n டேர்ம்ஸ். அந்த எண்ணு தான் கேட்டிருக்கான். எவ்வளோ கொடுத்துருக்கான்? 435 √3. நான் கேள்வி கேட்குறது பதில் மட்டும் சொல்லி பாருவேன். முதல்ல இது ஏபியா ஜிபியா ஏஜிபியான்னு தெரிஞ்சா தான் இந்த எஸ்என் ஃபார்முலா போட முடியும். நான் சொல்ற அர்த்தம் புரியுதா என்பாரு. மொட்டையா தானே இருக்கு கணக்கு. இதுதான் கொடுத்துருக்கு. √3 √75 √43 அப்படின்னு கொடுத்துருக்கு. எஸ்என் கொடுத்துருக்கான். நம்ம எப்படி இதை வந்து ஃபார்முலா ஃபிட் பண்ண முடியும்? ஜேபியா ஜிபியான்னு தெரிஞ்சா தான் ஃபிட் பண்ண முடியும். இதில் கொடுத்துருக்கா ஜேபியா ஜிபியான்னு? இல்லை ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் n தான் கேட்டிருக்கு. அப்போ இது என்ன சீக்வன்ஸ் அப்படின்னு இந்த சீரீஸ்ன்னு பார்க்கணும். இதை √3ன்னு எழுதிடலாம். இதை 25 இன்ட்டுன்னு பிரிக்கலாமா? 3 3 × 25 பிரிக்கலாம்லடா. அப்போ 25 வெளியே எடுத்தா என்ன வந்துடும்? 5 √3. அதே மாதிரி இதை பிரிக்கலாமான்னு பாரு. 81 என்ன வரும்? இதை பிரித்தோம்னா 81 × 3ன்னு வரும். 81 வெளியே எடுத்தோம்னா 9 √3ன்னு வருண்டாமா. புரியுதான்னு பாரு சொல்கிறது. 75 25 × 3ன்னு பிரிக்கலாம். அப்போ 25 வெளியே வந்துச்சுன்னா 5 3 வெளியே வராது. 243 81 × 3ன்னு பிரிக்கலாம். 81 வெளியே வந்தால் 9 வந்துடும். இப்போ இந்த இதில் இருந்து ஏபியா ஜிபியான்னு கன்ஃபார்ம் பண்ணிடலாம். ஏபி மாதிரி தெரியுது. ஏபி மாதிரி தெரியுது அப்படின்னா ஏ வந்து √3, டி வந்து காமன் டிஃபரன்ஸ் T2 - T1, 5 √3 - √3. அப்போ என்னடா வந்துடும்? 4 √3. சரியான்னு பாரு. 5 1 வச்சுன்னா 4 தானே. அதே மாதிரி இது ரெண்டையும் கழிச்சா என்ன வரும்? இது D1 வேணா போட்டுக்க. அடுத்து D2 9 √3ல இருந்து 5 √3 கழிச்சா இது என்னடா அது? அப்போ ரெண்டும் ஒன்றா தானே இருக்குது இது ரெண்டும். அப்போ D1 = DT D2 D1 = D2னா therefore it is என்னது? இட் இஸ் an AP அப்படின்னு அர்த்தம். கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். இந்த சீரீஸ் வந்து ஏபி அப்படின்னு சொன்னனால எஸ்என் ஃபார்முலாக்கு n/2 2a + n - 1 × d n - 1 × d = 435 √3 அப்படின்னு அர்த்தம்டா. இதுல இருந்து எண்ணு கண்டுபிடிக்கணும். அவ்வளவுதான். புரியுதான்னு பார்த்துக்க. எண்ணு வந்து இப்படி கிராஸ்ல கொண்டு போ. இது கிராஸ்ல கொண்டு போனோம்னா n × 2a. ஏக்கு எந்த கண்டுபிடிச்சிருக்கேன் பாரு. என்னதுடா? √3. n தெரியாது. -1. டிக்கு கண்டுபிடிச்சிருக்கோம். என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 4 √3 = இந்த டிவைடர்ல இருந்த 2 அங்கிட்டு போனால் மல்டிப்ளை ஆயிரும். மல்டிப்ளை ஆச்சுன்னா 435 2 மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 435 × 435 அப்படின்னு 2 ப்ளஸ் பண்ணி பாரு. 870 870 √3. சரியான்னு பார்த்துக்கோ. இதுக்கு அடுத்து என்னடா தம்பி செய்யலாம் ராஜா? இந்த எண்ணெய் உள்ள மண்டியில பண்ணணும். √3 இதில் வெளியில் எடுக்க வாடா. இது ஒரு செட்டு, இது ஒரு செட்டு. வெளியில் எடுக்கலாம்ல √3 n அப்படின்னு ஒன்று எழுதலாம். டேய் கவனி, 2ன்னு எழுதிக்க ப்ளஸ் n - 1ன்னு எழுதிக்க 4 எழுதிக்க. இங்கிட்டு 870 என்ன இருக்கு? 2 √3 அடிச்சிருக்காண்டி ஈஸியாக டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்கும்ல. ஓய்து கவனி. நெக்ஸ்ட்டு 2 + உள்ள n இருக்காடா n. இதை மல்டிப்ளை பண்ணிக்க. 4n - 4 = 870. சரியான்னு பார்த்துக்கோ. இது ரெண்டையும் செப்பரேட் பண்ணிக்கோ. 4n - 2 இங்கே n இருக்கு = 870. ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆகும். இருபடி சமன்பாடு. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணு. 4n² - 2n இது உள்ள கொண்டு வா. -870
சாரி 870 ஈக்குவல் டு 0. இதுதான் இது ஈக்குவேஷனு. இது இன்னும் குறைக்கலாம்ல, 2ஆல் டிவைட் பண்ணிக்க, இன்னும் 2ஆல் வேணால் டிவைட் பண்ணிக்க. 2n ஸ்கொயர் n மைனஸ் 435. இப்போ மறுபடியும் நம்ம அதை சம்மன் ப்ராடக்ட் எடுக்கிறதுக்கு ஐடியா பண்ணணும். என்ன செய்யலாம் அப்படின்னு யோசி. ப்ளஸ்ஸு இன்ட்டு இதை கொண்டு இங்கே பெருக்குனா மைனஸ் 870, இங்கே மைனஸ் 1ன்னு வருது. பார்த்து பொறுமையாக ரெண்டையும் சரி பண்ணுற மாதிரி பாரு என்ன செய்யலாம் அப்படின்ட்டு. ஏதாவது 2 நம்பரை எடுத்து செய்கிற மாதிரி. இருபத்தி 29 30 கரெக்டாக வருமானு பாரு. 29 30 மைனஸ் வந்து பெருசு, மைனஸ் டிவைடட் பை 2. இது அடிச்சிட்டோம்னா 15. இது அடிக்க முடியாது. 2n ப்ளஸ் 29 n மைனஸ் 15 ஈக்குவல் டு, இது தனியாக எடுத்துக்கோ. 2n ப்ளஸ் 29 ஈக்குவல் டு 0. 2n ஈக்குவல் டு மைனஸ் 29, n ஈக்குவல் டு மைனஸ் 29/2. நாட் பாசிபிள்னு எழுதிக்க, ஏற்புடையது அல்லன்னு எழுதிக்க. n மைனஸ் 15 ஈக்குவல் டு 0. n ஈக்குவல் டு ப்ளஸ் 15. இதுதான் பாசிபிள். அப்போ ஆன்சரில் பார்த்துக்கோ. இதுதான் புரியுதான்னு பாரு. கேட்ட கேள்விக்கு இதெல்லாம் 10th உள்ள கணக்கு தான். என்ன சீரீஸ்ன்னு பார்த்துட்டு ஏபியா ஜிபியான்னு பார்த்து ஃபார்முலா போட்டு ஆன்சர் எடுத்துக்கோ. புரியுதான்னு பார்த்துக்கோ. 7th சம்மில் டேய் ஏபின்னு அவனே கொடுத்துட்டான். nth டேர்ம் ஆஃப் ஏபி எழுதுறேன். nth டேர்ம் ஆஃப் அண்ட் ஏபின்னு எழுதுனோம்னா Tn equal to a plus n minus 1 into d. இது ஏபி ஃபார்முலா. நல்லா அந்த கொஸ்டினை இப்போ பொறுமையாக ரீட் பண்ணி பாரு. Tm plus n இருக்கு டேர்ம்னு, ஈக்குவல் டு Tm மைனஸ் n டேர்ம்னு கொடுத்துருக்கு பார். இது கொடுத்துட்டு 2 ப்ரூவ் பண்ண சொன்னது. அது என்ன சொல்லியிருக்கு பார். 2 ப்ரூவ் நிரூபிக்க வேண்டியது. ட்வைஸ் தி mth term is என்னமா கொடுத்துப்பான் பாரு. தப்பா சொல்றீங்க. ஈக்குவல் டு ஆஃப் an AP is, இது ரெண்டையும் ஆட் பண்ண, இது பிளஸ் ஆடா சம்மு. தப்பு, இது தப்பு. பிளஸ் ஈக்குவல் டு இல்லை, சம் ஆஃப்னு கொடுத்துருக்கு பாரு. அதில் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸில் இருக்கு பாருடா. ஸோ தட் த சம் ஆஃப் அப்படின்னா இங்கே என்ன வரும்? ஈக்குவல் டு அப்படி வரணும். 2 டைம்ஸ் ஆஃப், அதாவது ட்வைஸு 2Tm அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்கிறான். இப்படி ப்ரூவ் பண்ணி சொல்லியிருக்கு. லெஃப்ட்டு கொடுத்து ரைட்டை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கு. அப்போ பொறுமையாக செய்ய. லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு வா. லெஃப்ட் ஹேண்ட் சைடுனா இந்த சைடு Tm ப்ளஸ் n ப்ளஸ் Tm மைனஸ் n ஈக்குவல் டு, இதை ஃபாலோ பண்ணி இதை எழுதணும். இங்கே எண்ணுக்கு பதிலாக m ப்ளஸ் n இருக்கு, அப்படியே ரீப்ளேஸ் பண்ணிக்க. a ப்ளஸ் m ப்ளஸ் n மைனஸ் 1 இன்ட்டு டி ப்ளஸ், இதில் எண்ணுக்கு பதிலாக m மைனஸ் n இருக்கு, இதில் ரீப்ளேஸ் பண்ணிக்க. a ப்ளஸ் m மைனஸ் n மைனஸ் 1 இன்ட்டு டி. புரியுதான்னு பாரு. சரி, வேற எதாவது அடிக்க முடியுமா? முடியாது. அப்போ ஏ ப்ளஸ் உள்ள மல்டியில் பண்ணிக்க எம்டி ப்ளஸ் என்டி மைனஸ் டி ப்ளஸ் ஏ ப்ளஸ், சரியா, எம்டி மைனஸ் என்டி மைனஸ் டி. அடிக்க முடியுமான்னு பாரு. என்டி என்டி கேன்சல், வேற எதுவும் இல்லைல்ல. அப்போ 2a ப்ளஸ் 2md மைனஸ் 2d. 2 காமனாக எடுத்துரு. இதில் ஏ வரும் ப்ளஸ்ஸு, இது ரெண்டில் எம்மு வரும். சரியா சொல்கிறது? இதில் கூட காமனாக டி எடுத்துக்கலாம். இப்படி லேசா வெளியில் மொத்தமாக 2 எடுத்திருக்கேன், அது வேறு பிரச்சனை. இது ரெண்டில் இருந்து டியை மட்டும் வெளியே எடுத்தோம்னா
m-1 வருது. அப்போ ஃபார்முலா வருது பாரு, tmன்னு வந்துடும். 2tm. இது ஓப்பன் ஆகுமான்னு பார்த்துக்கோ. a plus m-1 into d ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு. அவ்வளோதான். புரியுதான்னு பார்த்துக்குங்க. உனக்கு ஏற்கனவே தெரிஞ்சது தான் இதெல்லாம், அதனால தான் செய்யுது. பார்த்து பொறுமையா செய். பார்த்து நிதானமா. 8th சம்மாடா. ஒரு மனுஷன் வந்து என் மேன் ரீபே அப்படின்னு கொடுத்து அமௌண்ட் கொடுத்துரு. ரீபேஸ்னா திருப்பி செலுத்துறது, வாங்கின கடனை கட்டுற மாதிரி. அப்போ எஸ்ன்னு அர்த்தம். அது புரியுதா சொல்றது? அது ரீபேஸ்ன்னு கொடுத்துருக்கு அப்படின்னா பார்த்துக்கோ. அதில் அமௌண்ட் வந்து 3250 அப்படின்னு கொடுத்துருக்கு. பேயிங் ₹20 இன் ஃபர்ஸ்ட் மந்த்னு கொடுத்துருக்கு. புரிஞ்சுக்க சொல்றது. ரீபே அமௌண்ட் வந்து எஸ்என் வந்து கொடுக்குற வேண்டிய அமௌண்ட்டு 3250. ஃபர்ஸ்ட் மந்த் 20 ரூபா கொடுக்குறான். ரெண்டாவது என்ன சொல்றான் பாரு, இன்க்ரீஸு 15. அப்போ இதோட 15 என்ன வந்துடும்? 35. இதோட 15 என்ன வரும்? 60யா 50யா? 50. சரியான்னு பார்த்துக்கோ. இதுக்கு அடுத்து 15 ஆட் ஆனாங்க 65. இப்படியே கட்டிக்கிட்டே வர்றான். இதுல என்ன தான் கேட்டிருக்கு. எத்தனாவது மாதம் கேட்டிருப்பான் பாரு. என்னன்னு ஃபைண்டு அமௌண்ட் கிளியர் பண்ணுறது, அந்த அமௌண்ட்டை கட்டி முடிக்கிறது, அந்த அமௌண்ட்டை கட்டி முடிக்கிறது. இப்போ இது ஏபிஐ ஜிபிஐன்னு பார்த்தா ஏபி மாதிரி தெரியுது. இப்போ ஏ வந்து 20 அவனே கொடுத்துட்டான்ல, இதுலேருந்து சப்ராக்ட் பண்ணுறோம். டி என்ன வரும்? 35 மைனஸ் 20. இன்க்ரீஸ் பண்ணுற ருபீஸ் தானே வரும். அவ்வளோதான். அப்போ இது இட் இஸ் ஏபிடா. ஆமாம், இட் இஸ் அன் ஏபி. கொஞ்சம் சுதாரிச்சுக்க, பொறுமையாக பார்த்துக்க, ஒழுங்காக படிங்க. எஸ்என்ஸ் ஈக்குவல் டு 300 250 n/2 2a plus n-1 into d ஈக்குவல் டு 300 250. கிராஸில் கொண்டு போ. n இன்ட்டு இல்லை n/2 இன்ட்டு 2a. ஏ என்னடா இந்த இருக்கு 20 ப்ளஸ் n தான் கண்டுபிடிக்கணும். n-1 இன்ட்டு d என்னடா 15 ஈக்குவல் டு 3250. சரி, ஏதாவது டிவைட் பண்ணலாமா வைக்கலாமா அப்படின்னு பாரு. சரி, 2 கிராஸில் கொண்டு போ. அப்போ 7500 பாரு. n இன்ட்டு 40 ப்ளஸ் 15n மைனஸ் 50. சரியான்னு பார்த்துக்கோ. உள்ளே கொண்டு போயிட்டேன். ஈக்குவல் டு 7500 பாரு. 6500 சரி, 750 தான் அது வருமா? ரைட், 6500. வெரி குட், கரெக்டு. அடுத்து என்ன செய்யலான்னு பாரு. இது முள்ள மல்டிப்ளை பண்ணிட்டேன். சரியா? இது ரெண்டே செப்பரேட் பண்ண இடமா வரும். n இன்ட்டு 15n ப்ளஸ் ஆடா ப்ளஸ் 25 25 ஈக்குவல் டு 6500. சரி, உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கோ. 15n ஸ்கொயர் ப்ளஸ் 25n மைனஸ் 6000 ஈக்குவல் டு 0. சரியா? டிவைடட் பை 5 போடவா? 3n ஸ்கொயர் 5n 1 5 is 5. சரிதானா? அடுத்து என்ன வரும்? 3 5 சார். ரைட் தானா? சரியான்னு பார்த்துக்கோ. வேற ஒன்றும் செய்ய முடியாது. சரி, அப்போ சம்மன் ப்ராடக்ட் எடு. இதில் பெருக்கணும்னா 39 3 9 3 3900 மைனஸ் 5 ப்ளஸ் 5 ப்ளஸ் 5 என்ன நம்பர் வரும்னு யோசி. 60 65 மைனஸ் டிவைடட் பை 3. இது அடித்தா தான் 20. அப்போ n மைனஸ் 20 3n ப்ளஸ் 65 ஈக்குவல் டு 0. n மைனஸ் 20 is equal to 0 அப்படின்னா n ஈக்குவல் டு 20. இது பாசிபிள், பாசிட்டிவ் ஆன்சர்னால பாசிபிள். இதே இது 3n ப்ளஸ் 65 is equal to 0னா நெகட்டிவில் வரும். 3n is equal to மைனஸ் 65. n ஈக்குவல் டு மைனஸ் 65/3 நாட் பாசிபிள்னு எழுதிக்கும்.
அவ்வளோதான், நாட் பாசிபிள். அப்போ இதுதான் ஆன்சரு, மறந்துடாது, பாசிபிள். புரியுதா அப்படின்ட்டு பாரு. கொஸ்டினை பார்த்துக்கிட்டு அதை கரெக்டாக ஏபியா ஜிபியான்னு பார்த்துக்கோ. கொஸ்டினில் வந்து அவன் ரீபேனா திரும்பி செலுத்துறான். அவன் எவ்வளோ தொகை அப்படின்னா 3250. ஃபஸ்ட்டு மந்த்து 20 ரூபா கட்டினான்னா அடுத்து எவ்வளோ கட்டுறான்? 15 ரூபா கூட கட்டுற மாதிரி கட்டுறான், 35 அப்படின்ட்டு. அப்போ எத்தனை மாதத்தில் அதை கட்டி முடிப்பான், கிளியர் பண்ணுவான் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கு. அப்போ எண்ணு கண்டுபிடிக்கணும். 20 மந்த் அப்படின்னு அர்த்தம். பார்த்துக்கோ. ஏய் 9th சம்மு இன் எ ரேஸ் அப்படின்னு கொடுத்துருக்கு. ஒரு போட்டி, ஒரு விளையாட்டு போட்டி மாதிரி வச்சுக்கோ. 20 balls ஆர் பிளேஸ்டு இன் எ லைன் அப்படின்னு இருக்கு. 9th சம்மு 20 பால் வந்து ஒரு லைன்ல பிளேஸ் பண்ணியிருக்கு. 20 பால் பார்த்துக்குங்க. இப்படியே போட்டு 20 பால் இருக்கு. இப்படி வேணா வச்சுக்கோ. 1 2 3 அப்படின்னு எழுதியிருக்கேன். பால் நம்பரு சும்மா 20 பால் இருக்கு, பிளேஸ்டு ஒரு லைன்ல இருக்கு. ரெண்டுக்கு இடைப்பட்ட இன்டர்வல் வந்து 4 மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்கான். ஒவ்வொன்றும் கேப்பு. இதுக்கு இடையில 4 மீட்டர், இதுக்கு இடையில 4 மீட்டர் இப்படி கொடுத்துருக்கான். இப்படி போகுது. 2 பந்துக்கு இடையில உள்ளது பிளேஸு, கேப்பு 4 மீட்டர்னு சொல்லியிருக்கு. அடுத்து வித் த ஃபர்ஸ்ட் பால் 24 meters அவே ஃப்ரம் த ஸ்டார்டிங் பாயிண்ட். இந்த பால் ஒன்று இருக்குல்ல, அது எங்கே இருக்குன்னா ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து, இந்த பாயிண்ட்ல இருந்து இதுல இருந்து எவ்வளோ தூரம் தள்ளி இருக்குன்னா 24 மீட்டர் தள்ளி இருக்கு. அதை பார்த்துக்கோ. இது ரெண்டுக்கும் இடையில வந்து 4 அவன் ஸ்டார்டிங் நம்ம ஓடி எடுக்கிற, நம்ம ஃபர்ஸ்ட் பால் எடுக்கிற இடம் எவ்வளோ தூரம் இருக்குன்னா 24 மீட்டர் இருக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட். புரிஞ்சுக்குங்க. அது தனி, இது தனி. சரி, என்ன கேட்டிருக்கு அப்படின்ட்டு பாரு. A contestant is required to bring the balls back to the starting place one at a time. அதாவது ஒரு பாலை எடுத்துட்டு ஓடியாந்து ஃபர்ஸ்ட் இடத்துக்கு வர்றது, திரும்பி ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு. அடுத்து மறுபடியும் ஓடி போய் செகண்ட் வர்றது. எடுத்துட்டு ஓடிட்டு வந்து இந்த இடத்துல ஒரு பக்கெட் மாதிரி வச்சுக்கவேன், எல்லாத்தையும் இது பண்ற மாதிரி, கலெக்ட் பண்ற மாதிரி. இது ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருக்கு. இது ஃபுல்லாக எடுத்துட்டு வந்து திருப்பி கலெக்ட் பண்ணி போகணும். மொத்தமாக எடுத்துட்டு ஓடிடக்கூடாது, ஒன்று. ஃபர்ஸ்ட் டைம் போனான்னா 24 மீட்டர் போவான். சரியான்னு பார்த்துக்க. ப்ளஸ்ஸு சாரி யோசிச்சுக்கோ. டேய் ஃபர்ஸ்ட் டைம் வந்து 24 போயிட்டு திருப்பி 24 வருவான், 48. தெரியலையா? ஃபர்ஸ்ட் ஓடி போயிட்டு திரும்பி வர்றது 48 ப்ளஸ்ஸு இது ரெண்டையும் சேர்த்தா இங்கே என்ன வருது? 28 வருது. திருப்பி ரிவர்ஸில் வரும். அப்போ எவ்வளோ வரும்? 56. சொல்கிறது புரியுதான்னு பார்த்துக்கோ. போயிட்டு எடுத்துகிட்டு திரும்பி வரணும்ல, அப்போ 2 இது சேர்க்குற மாதிரி. இதோட இதை கூட்டினா 8 8 4 12 32. 32 ரிட்டர்ன் ஒரு 32 எவ்வளவு? 64. இது மாதிரி ஓடிட்டு போய் வர்றான். இப்படி கலெக்ட் பண்ணி, இதுதான் சீரீஸ். இப்போ கலெக்ட் பண்ணிட்டு வர்றான். ஹவு ஃபார் வுட் த கண்டஸ்டன்ட் ரன் டு பிரிங் த பாலா பேக் ஆல் பால்ஸ்? எஸ்என் கண்டுபிடிக்கணும். எவ்வளோ தூரம் மொத்தமாக ஓடி முடிச்சிருப்பான் அப்படின்ட்டு. நான் சொல்கிற அர்த்தம் புரியுதான்னு பார்த்துக்க. கேட்குற கேள்வியை பார்த்துக்க. ஹவு ஃபார்ன்னு இருக்கு, சரியா? எவ்வளோ தூரம் அந்த தொலைவு. கண்டஸ்டன்ட் ரன் டு பிரிங் பேக் டு ஆல் பால்ஸ்ன்னு இருக்கு, எல்லா பந்தையும் எடுத்துகிட்டு வர்றதுக்கு. அப்போ எஸ்என் கண்டுபிடிக்கணும். எஸ்என் இது ஏபியா ஜிபியான்னு முதல்ல கன்ஃபார்ம் பண்ணிக்க. ஏ வந்து 48, சரியா? டி வந்து 56 மைனஸ் என்னடா தம்பி 48. அப்போ எவ்வளோ வருது? 8. அது ரெண்டு கரெக்டாக வருமானு பார்த்துக்கோ. அடுத்து 64 மைனஸ் 56 8 தானே. அப்போ இது என்னது? ஏபி. பார்த்துக்குங்க, இட் இஸ் ஏபி. மொத்த பால் வந்து 20. S20 கண்டுபிடிக்கணும். S20 கண்டுபிடிக்கணும், சரியான்னு பார்த்துக்கோ. சரி, அப்போ எஸ்என் ஈக்குவல் போட்டோம்னா n/2 2a plus n minus 1 into d. சரி, S20 20/2
2a into 48 plus 19 8 10 96 72 7 18 15 ஆட் பண்ணி என்ன வருதுன்னு பாரு. 10 என்னம்மா 248 அப்போ 2480 மீட்டர்ஸ்னு வருது. ஆன்சரை பாரு. டேய் 10th சம்ல இனிஷியல்ல ஒரு பாக்டீரியா இருக்கு அப்படின்னா ஒரு பாக்டீரியா இருக்கு, ஃபர்ஸ்ட் ஹவர்ல வந்து டபுள் ஆகுது. சரிதா? அப்ப இனிஷியல்ல எவ்வளவு இருக்குன்னு கொடுத்துருக்கானான்னு பாரு. 30 பாக்டீரியா பிரசன்ட் இன் கல்ச்சர் ஒரிஜினலின்னு இருக்கு. இது ஒரிஜினல்னு வச்சுக்கோ. இது 30, இது டபுள் ஆகுது. அப்ப எவ்வளவு வந்துடும்? 60. ஆனா எவ்வளவு நேரத்துல? 1 ஹவர்ல. அதாவது எண்ட் ஆஃப் 1 ஹவர் வேணா எழுதிக்கலாம். சொல்றது புரியுதான்னு பார்த்துக்க. எண்ட் ஆஃப் 1 ஹவர். அடுத்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹவர், எண்ட் ஆஃப் செகண்ட் ஹவர். செகண்ட் ஹவர்ல எவ்வளோ வந்துடும்? 120 ஆயிரும். இது இனிஷியலாக உள்ள பாக்டீரியா, இனிஷியலாக உள்ளது, ஆரம்பத்தில் இனிஷியலாக உள்ளது. ஸ்டார்டிங்கில் இது 1 ஹவர் முடிஞ்சு டபுள் ஆயிருது. அடுத்து 2 ஹவர் எண்ட் ஆஃப்னு எழுதியிருக்கேன். எண்ட் ஆஃப்னா பிகினிங் ஆஃப் தேர்ட் ஹவர்னு அர்த்தம். அப்படி யோசிக்கணும். இது 1 ஹவர் முடிஞ்சிருச்சு அப்படின்னா இது 2 விதமாக சொல்லலாம். இது 1 ஹவருக்கு வந்து முடிஞ்சது, சேம் டைம் செகண்ட் ஹவருக்கு ஸ்டார்டிங். அப்படி யோசிக்கணும். செகண்ட் ஹவருக்கு ஸ்டார்டிங்கில் இருக்கு. இங்கே வந்துட்டீங்கன்னா எண்ட் ஆஃப் செகண்ட் ஹவர் அப்படின்னா தேர்ட் ஹவருக்கு ஸ்டார்டிங்கில் இருக்குன்னு அர்த்தம். இதே மாதிரி என்ன கேட்டிருக்கான்னு பாரு. nth ஹவர் அப்படின்னு கேட்டிருக்கான். கடைசியில் nth ஹவர்னு சொல்லியிருக்கான். சரி, பொறுமையா நிதானமா கவனிச்சு எழுதிக்க. இது வந்து ஜிபியில உள்ளது, இது ஜிபியில உள்ளது. சரியா சொல்றது? பொறுமையா நிதானமா பார்த்துக்க. ஏ வந்து 30, 60/30 அப்படி கொண்டு வரணும். அமௌண்ட் ஆஃப் பாக்டீரியான்னு கேட்டிருக்கா. என்ன கேட்டிருக்கு பாரு. கொஸ்டின் கரெக்டா nth ஹவர் என்ன சொல்லியிருக்கு? (5.3) சம் என்ன சொல்லியிருக்குன்னு பார்த்துக்கோ. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் n இஃப் த சம் ஆஃப் n டேர்ம்ஸ் ஆஃப் த சீரீஸ்ன்னு சொல்லி இஸ்ன்னு சொல்லி ஆன்சர் கொடுத்துருக்குடா. ஆன்சர் கொடுத்துருக்கு எஸ்என். அதில் இஸ்ன்னு கொடுத்துருக்கு பாரு கடைசியில். கூடுதல்னு அர்த்தம் தமிழ்ல. என்ன கேட்டிருக்கு கொஸ்டின்ல, என்ன கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்என் கொடுத்துருக்கு. அந்த சீரீஸ் உடைய எஸ்என் கொடுத்துருக்கு. 5.3ல 6th சம். கிவன் சீரீஸ் வந்து √3 √75 + √243 இப்படி கொடுத்துட்டுறாமா. எஸ்என் கொடுத்துருக்கு. எஸ்என்னா சம் ஆஃப் n டேர்ம்ஸ். அந்த எண்ணு தான் கேட்டிருக்கான். எவ்வளோ கொடுத்துருக்கான்? 435 √3. நான் கேள்வி கேட்கறது பதில் மட்டும் சொல்லி பாருவேன். முதல்ல இது ஏபியா ஜிபியா ஏஜிபியான்னு தெரிஞ்சா தான் இந்த எஸ்என் ஃபார்முலா போட முடியும். நான் சொல்ற அர்த்தம் புரியுதா என்பாரு. மொட்டையா தானே இருக்கு கணக்கு. இதுதான் கொடுத்துருக்கு. √3 √75 √43 அப்படின்னு கொடுத்துருக்கு. எஸ்என் கொடுத்துருக்கான். நம்ம எப்படி இதை வந்து ஃபார்முலா ஃபிட் பண்ண முடியும்? ஜேபியா ஜிபியான்னு தெரிஞ்சா தான் ஃபிட் பண்ண முடியும். இதில் கொடுத்துருக்கா ஜேபியா ஜிபியான்னு? இல்லை. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் n தான் கேட்டிருக்கு. அப்போ இது என்ன சீக்வன்ஸ் அப்படின்னு சீரீஸ்ன்னு பார்க்கணும். இதை √3ன்னு எழுதிடலாம். இதை 25 இன்ட்டுன்னு பிரிக்கலாமா? 3 3 × 25 பிரிக்கலாம்லடா. அப்போ 25 வெளியே எடுத்தா என்ன வந்துடும்? 5 √3. அதே மாதிரி இதை பிரிக்கலாமான்னு பாரு. 81 என்ன வரும்? இதை பிரித்தோம்னா 81 × 3ன்னு வரும். 81 வெளியே எடுத்தோம்னா 9 √3ன்னு வருண்டாமா. புரியுதான்னு பாரு சொல்றது.
75 25 இன்ட்டு 3ன்னு பிரிக்கலாம். அப்போ 25 வெளியே வந்துச்சுன்னா 5, 3 வெளியே வராது. 243 81 இன்ட்டு 3ன்னு பிரிக்கலாம். 81 வெளியே வந்தால் 9 வந்துடும். இப்போ இந்த இதுல இருந்து ஏபியா ஜிபியான்னு கன்ஃபார்ம் பண்ணிடலாம். ஏபி மாதிரி தெரியுது. ஏபி மாதிரி தெரியுது அப்படின்னா ஏ வந்து √3, டி வந்து காமன் டிஃபரன்ஸ் T2 மைனஸ் T1, 5√3 மைனஸ் √3. அப்போ என்னடா வந்துடும்? 4√3. சரியான்னு பாரு. 5 ஒன்று வச்சுன்னா 4 தானே. அதே மாதிரி இது ரெண்டையும் கழிச்சா என்ன வரும்? இது D1 வேணா போட்டுக்க. அடுத்து D2 9√3ல இருந்து 5√3 கழிச்சா இதுவும் என்னடா அது? அப்போ ரெண்டும் ஒன்றா தானே இருக்குது இது ரெண்டும். அப்போ D1 ஈக்குவல் டு DTனா D2 சாரி D1 ஈக்குவல் D2னா therefore it is என்னது? இட் இஸ் ஆன் ஏபி அப்படின்னு அர்த்தம். கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். இந்த சீரீஸ் வந்து ஏபி அப்படின்னு சொன்னனால SN ஃபார்முலாக்கு n/2 2a ப்ளஸ் n மைனஸ் 1 இன்ட்டு டி n மைனஸ் 1 இன்ட்டு டி ஈக்குவல் டு 435√3 அப்படின்னு அர்த்தம்டா. இதுல இருந்து எண்ணு கண்டுபிடிக்கணும். அவ்வளவுதான். புரியுதான்னு பார்த்துக்க. எண்ணு வந்து இப்படி கிராஸ்ல கொண்டு போ. இது கிராஸ்ல கொண்டு போனோம்னா n இன்ட்டு 2a, ஏக்கு எந்த கண்டுபிடிச்சிருக்கேன் பாரு, என்னதுரா? √3. n தெரியாது, -1. டிக்கு கண்டுபிடிச்சிருக்கோம், என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 4√3 ஈக்குவல் டு இந்த டிவைடர்ல இருந்த 2 அங்கிட்டு போனால் மல்டிப்ளை ஆயிரும். மல்டிப்ளை ஆச்சுன்னா 435 2 மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 435 இன்ட்டு 435 அப்படின்னு 2 சாரி ப்ளஸ் பண்ணி பாரு. 870யா? 870√3 சரியான்னு பார்த்துக்கோ. இதுக்கு அடுத்து என்னடா தம்பி செய்யலாம் ராஜா? இந்த எண்ணை உள்ள மல்டிப்ளை பண்ணணும். √3 இதில் வெளியில் எடுக்க வாடா. இது ஒரு செட்டு, இது ஒரு செட்டு. வெளியில் எடுக்கலாம்ல √3 n அப்படின்னு ஒன்று எழுதலாம். டேய் கவனி, 2ன்னு எழுதிக்க ப்ளஸ் n மைனஸ் 1ன்னு எழுதிக்க 4 எழுதிக்க. இங்கிட்டு 870 என்ன இருக்கு? 2 √3 அடிச்சிருக்காண்டி ஈஸியாக டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்கும்ல. ஓய்து கவனி. நெக்ஸ்ட்டு 2 ப்ளஸ் உள்ள சாரி n இருக்காடா n, இதை மல்டிப்ளை பண்ணிக்க. 4n மைனஸ் 4 ஈக்குவல் டு 870 சரியான்னு பார்த்துக்கோ. இது ரெண்டையும் செப்பரேட் பண்ணிக்கோ. 4n மைனஸ் 2 இங்கே n இருக்கு ஈக்குவல் டு 870. ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆகும், இருபடி சமன்பாடு. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணு. 4n² மைனஸ் 2n இது உள்ள கொண்டு வா. மைனஸ் சாரி 870 ஈக்குவல் டு 0. இதுதான் இது ஈக்குவேஷனு. இது இன்னும் குறைக்கலாம்ல. 2ஆல் டிவைட் பண்ணிக்க. இன்னும் 2ஆல் வேணால் டிவைட் பண்ணிக்க. 2n² n மைனஸ் 435. இப்போ மறுபடியும் நம்ம அதை சம்மன் ப்ராடக்ட் எடுக்கிறதுக்கு ஐடியா பண்ணணும். என்ன செய்யலாம் அப்படின்னு யோசி. ப்ளஸ்ஸு இன்ட்டு இதை கொண்டு இங்கே பெருக்குனா மைனஸ் 870, இங்கே மைனஸ் 1ன்னு வருது. பார்த்து பொறுமையாக ரெண்டையும் சரி பண்ணுற மாதிரி பாரு. என்ன செய்யலாம் அப்படின்ட்டு ஏதாவது 2 நம்பரை எடுத்து செய்கிற மாதிரி. -29 30 கரெக்டாக வருமானு பாரு. 29 30 மைனஸ் வந்து பெருசு, மைனஸ் டிவைடட் பை 2. இது அடிச்சிட்டோம்னா 15. இது அடிக்க முடியாது. 2n ப்ளஸ் 29 n மைனஸ் 15 ஈக்குவல் டு, இது தனியாக எடுத்துக்கோ. 2n ப்ளஸ் 29 ஈக்குவல் டு 0. 2n ஈக்குவல் டு மைனஸ் 29, n ஈக்குவல் டு மைனஸ் 29/2. நாட் பாசிபிள்னு எழுதிக்க. ஏற்புடையது அல்லன்னு எழுதிக்க. n மைனஸ் 15 ஈக்குவல் டு 0. n ஈக்குவல் டு ப்ளஸ் 15. இதுதான் பாசிபிள். அப்போ ஆன்சரில் பார்த்துக்கோ. இதுதான். புரியுதான்னு பாரு. கேட்ட கேள்விக்கு இதெல்லாம் 10th உள்ள கணக்கு தான். என்ன சீரீஸ்ன்னு பார்த்துட்டு ஏபியா ஜிபியான்னு பார்த்து ஃபார்முலா போட்டு ஆன்சர் எடுத்துக்கோ. புரியுதான்னு பார்த்துக்கோ.
7th சம்மில் டேய் ஏபின்னு அவனே கொடுத்துட்டான். nth டேர்ம் ஆஃப் ஏபி எழுதுறேன். nth டேர்ம் ஆஃப் அண்ட் ஏபின்னு எழுதுனோம்னா டிஎன்ஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் n மைனஸ் 1 இன்ட்டு டி. இது ஏபி ஃபார்முலா. நல்லா அந்த கொஸ்டினை இப்போ பொறுமையாக ரீட் பண்ணி பாரு. டிஎம் ப்ளஸ் என்னன்னு இருக்கு டேர்ம்னு ஈக்குவல் டு டிஎம் மைனஸ் என் டேர்ம்னு கொடுத்துருக்கு பார். இது கொடுத்துட்டு டூ ப்ரூவ் பண்ண சொன்னது அது என்ன சொல்லியிருக்கு பாரு. டூ ப்ரூவ் நிரூபிக்க வேண்டியது. ட்வைஸ் தி mth டேர்ம் இஸ் என்னமா கொடுத்துப்பான் பாரு. தப்பா சொல்றீங்க. ஈக்குவல் டு ஆஃப் அன் ஏபி இஸ் இது ரெண்டையும் ஆட் பண்ண இது பிளஸ் ஆடா சம்மு தப்பு. இது தப்பு. பிளஸ் ஈக்குவல் டு இல்லை சம் ஆஃப்னு கொடுத்துருக்கு பாரு. அதில் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்ல இருக்கு பாருடா. ஸோ தட் த சம் ஆஃப் அப்படின்னா என்ன வரும்? ஈக்குவல் டு அப்படி வரணும். 2 டைம்ஸ் ஆஃப் அதாவது ட்வைஸு 2tm அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்கிறான். இப்படி ப்ரூவ் பண்ணி சொல்லியிருக்கு. லெஃப்ட்டு கொடுத்து ரைட்டை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கு. அப்போ பொறுமையாக செய்ய லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துட்டு வா. லெஃப்ட் ஹேண்ட் சைடுனா இந்த சைடு tm ப்ளஸ் n ப்ளஸ் tm மைனஸ் n ஈக்குவல் டு இதை ஃபாலோ பண்ணி இதை எழுதணும். இங்கே எண்ணுக்கு பதிலாக m ப்ளஸ் n இருக்கு. அப்படியே ரீப்ளேஸ் பண்ணிக்க. a ப்ளஸ் m ப்ளஸ் n மைனஸ் 1 இன்ட்டு டி ப்ளஸ் இதில் எண்ணுக்கு பதிலாக m மைனஸ் n இருக்கு. இதில் ரீப்ளேஸ் பண்ணிக்க. a ப்ளஸ் m மைனஸ் n மைனஸ் 1 இன்ட்டு டி. புரியுதான் பாரு. சரி, வேற எதாவது அடிக்க முடியுமா? முடியாது. அப்போ a ப்ளஸ் உள்ள மல்டியில் பண்ணிக்க. md ப்ளஸ் nd மைனஸ் டி ப்ளஸ் a ப்ளஸ் சரியா md மைனஸ் nd மைனஸ் டி. அடிக்க முடியுமான்னு பாரு. nd கேன்சல். வேற எதுவும் இல்லைல்ல. அப்போ 2a ப்ளஸ் 2md மைனஸ் 2d 2 காமனாக எடுத்துரு. இதில் a வரும் ப்ளஸ் இது ரெண்டில் m வரும். சரியா சொல்கிறது? இதில் கூட காமனாக d எடுத்துக்கலாம். இப்படி லேசா வெளியில் மொத்தமாக 2 எடுத்திருக்கேன். அது வேறு பிரச்சனை. இது ரெண்டுல இருந்து டியை மட்டும் வெளியே எடுத்தோம்னா m மைனஸ் 1 வருது. அப்போ ஃபார்முலா வருது பாரு. tmனு வந்துடும். 2tm இது ஓப்பன் ஆகுமான்னு பார்த்துக்கோ. a ப்ளஸ் m மைனஸ் 1 இன்ட்டு டி ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு. அவ்வளோதான். புரியுதான்னு பார்த்துக்குங்க. உனக்கு ஏற்கனவே தெரிஞ்சது தான் இதெல்லாம். அதனால தான் செய்யுது. பார்த்து பொறுமையாக செய். பார்த்து நிதானமா. 8th சம்மாடா. டே ஒரு மனுஷன் வந்து என் மேன் ரீபே அப்படின்னு கொடுத்து அமௌண்ட் கொடுத்துருக்கு. ரீபேஸ்னா திருப்பி செலுத்துறது, வாங்கின கடனை கட்டுற மாதிரி. அப்போ எஸ்ன்னு அர்த்தம். அது புரியுதா சொல்றது? அது ரீபேஸ்ன்னு கொடுத்துருக்கு அப்படின்னா பார்த்துக்கோ. அதில் அமௌண்ட் வந்து 3250 அப்படின்னு கொடுத்துருக்கு. பேயிங் ₹20 இன் ஃபர்ஸ்ட் மந்த்னு கொடுத்துருக்கு. புரிஞ்சுக்க சொல்றது. ரீபே அமௌண்ட் வந்து எஸ்என் வந்து கொடுக்குற வேண்டிய அமௌண்ட் 3250. ஃபர்ஸ்ட் மந்த் 20 ரூபா கொடுக்குறான். ரெண்டாவது என்ன சொல்றான் பாரு. இன்க்ரீஸ் 15. அப்போ இதோட 15 என்ன வந்துடும்? 35. இதோட 15 என்ன வரும்? 60யா 50யா? 50. சரியான்னு பார்த்துக்கோ. இதுக்கு அடுத்து 15 ஆட் ஆனாங்க 65. இப்படியே கட்டிக்கிட்டே வர்றான். இதுலேயும் என்ன தான் கேட்டிருக்கு. எத்தனாவது மாதம் கேட்டிருப்பான் பாரு. என்னான்னு ஃபைண்டு அமௌண்ட்டு கிளியர் பண்ணுறது. அந்த அமௌண்ட்டை கட்டி முடிக்கிறது. இப்போ இது ஏபிஐ ஜிபிஐன்னு பார்த்தா ஏபி மாதிரி தெரியுது. இப்போ ஏ வந்து 20 அவனே கொடுத்துட்டான்ல. இதுலேருந்து சப்ராக்ட் பண்ணுறோம். டி என்ன வரும்? 35 மைனஸ் 20 இன்க்ரீஸ் பண்ணுற ருபீஸ் தானே வரும். அவ்வளோதான். அப்போ இது இட் இஸ் ஏபிடா. ஆமாம், இட் இஸ் அண்ட் ஏபி. கொஞ்சம் சுதாரிச்சுக்க, பொறுமையாக பார்த்துக்க, ஒழுங்காக படிங்க. எஸ்என்ஸ் ஈக்குவல் டு 300
250 n by 2 2a plus n minus 1 into d equal to 300 and 250 கிராஸில் கொண்டு போ n இன்ட்டு இல்லை n by 2 இன்ட்டு 2a that a என்னடா இந்த இருக்கு 20 ப்ளஸ் n தான் கண்டுபிடிக்கணும் n minus 1 இன்ட்டு d என்னடா 15 ஈக்குவல் டு 3250. சரி ஏதாவது டிவைட் பண்ணலாமா வைக்கலாமா அப்படின்னு பாரு. சரி 2 கிராஸில் கொண்டு போ. அப்போ 7500 பாரு. n இன்ட்டு 40 ப்ளஸ் 15n மைனஸ் 50 சரியான்னு பார்த்துக்கோ. உள்ளே கொண்டு போயிட்டேன். ஈக்குவல் டு 7500 பாரு. 6500 சரி 750 தான் அது வருமா? ரைட் 6500 வெரி குட் கரெக்ட். அடுத்து என்ன செய்யலான்னு பாரு. இது முள்ள மல்டிப்ளை பண்ணிட்டேன் சரியா. இது ரெண்டையும் செப்பரேட் பண்ண இடமா வரும். n இன்ட்டு 15n ப்ளஸ் ஆடா ப்ளஸ் 25 25 ஈக்குவல் டு 6500. சரி உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கோ. 15n ஸ்கொயர் ப்ளஸ் 25n மைனஸ் 6000 ஈக்குவல் டு 0 சரியா. டிவைடட் பை 5 போடவா. 3n ஸ்கொயர் 5n 1 5 is 5 சரிதானா. அடுத்து என்ன வரும் 3 5 சார் ரைட் தானா. சரியான்னு பார்த்துக்கோ. வேற ஒன்றும் செய்ய முடியாது. சரி அப்போ சம்மன் ப்ராடக்ட் எடு. இதில் பெருக்கணும்னா 39 3 9 3 3900 மைனஸ் 5 ப்ளஸ் 5 ப்ளஸ் 5 என்ன நம்பர் வரும்னு யோசி. 60 65 மைனஸ் டிவைடட் பை 3 இது அடித்தா தான் 20. அப்போ n மைனஸ் 20 3n ப்ளஸ் 65 ஈக்குவல் டு 0. n மைனஸ் 20 is equal to 0 அப்படின்னா n ஈக்குவல் டு 20. இது பாசிபிள் பாசிட்டிவ் ஆன்சர்னால பாசிபிள். இதே இது 3n ப்ளஸ் 65 is equal to 0னா நெகட்டிவில் வரும். 3n is equal to மைனஸ் 65 n ஈக்குவல் டு மைனஸ் 65 by 3 நாட் பாசிபிள்னு எழுதிக்கும். அவ்வளோதான் நாட் பாசிபிள். அப்போ இதுதான் ஆன்சரு மறந்துடாது பாசிபிள். புரியுதா அப்படின்ட்டு பாரு. கொஸ்டினை பார்த்துக்கிட்டு அதை கரெக்டாக ஏபியா ஜிபியான்னு பார்த்துக்கோ. கொஸ்டினில் வந்து அவன் ரீபேனா திரும்பி செலுத்துகிறான். அவன் எவ்வளோ தொகை அப்படின்னா 3250. ஃபஸ்ட்டு மந்த்து 20 ரூபா கட்டினான்னா அடுத்து எவ்வளோ கட்டுறான் 15 ரூபா கூட கட்டுற மாதிரி கட்டுறான் 35 அப்படின்ட்டு. அப்போ எத்தனை மாதத்தில் அதை கட்டி முடிப்பான் கிளியர் பண்ணுவான் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கு. அப்போ என்ன கண்டுபிடிக்கணும் 20 மந்த் அப்படின்னு அர்த்தம். பார்த்துக்கோ. 9th சம்மு இன் எ ரேஸ் அப்படின்னு கொடுத்துருக்கு. ஒரு போட்டி ஒரு விளையாட்டு போட்டி மாதிரி வச்சுக்கோ. 20 balls ஆர் பிளேஸ்டு இன் எ லைன் அப்படின்னு இருக்கு. 9th சம்மு 20 பால் வந்து ஒரு லைனில் பிளேஸ் பண்ணியிருக்கு. 20 பால் பார்த்துக்குங்க. இப்படியே போட்டு 20 பால் இருக்கு. இப்படி வேணா வச்சுக்கோ. 1 2 3 அப்படின்னு எழுதியிருக்கேன். பால் நம்பரு சும்மா 20 பால் இருக்கு பிளேஸ்டு ஒரு லைன்ல இருக்கு. ரெண்டுக்கு இடைப்பட்ட இன்டர்வல் வந்து 4 மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்கான். ஒவ்வொன்றும் கேப்பு. இதுக்கு இடையில 4 மீட்டர், இதுக்கு இடையில 4 மீட்டர் இப்படி கொடுத்துருக்கான். இப்படி போகுது. ரெண்டு பந்துக்கு இடையில உள்ளது பிளேஸு கேப்பு 4 மீட்டர்னு சொல்லியிருக்கு. அடுத்து வித் த ஃபர்ஸ்ட் பால் 24 மீட்டர்ஸ் அவே ஃப்ரம் த ஸ்டார்டிங் பாயிண்ட். இந்த பால் ஒன்று இருக்குல்ல அது எங்கே இருக்குன்னா ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட்ல இருந்து இதுல இருந்து எவ்வளோ தூரம் தள்ளி இருக்குன்னா 24 மீட்டர் தள்ளி இருக்கு. அதை பார்த்துக்கோ. இது ரெண்டுக்கும் இடையில வந்து 4 4 ஸ்டார்டிங் நம்ம ஓடி எடுக்கிறோம். ஃபர்ஸ்ட் பால் எடுக்கிற இடம் எவ்வளோ தூரம் இருக்குன்னா 24 மீட்டர் இருக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட். புரிஞ்சுக்குங்க. அது தனி இது தனி.
சரி, என்ன கேட்டிருக்கு அப்படின்ட்டு பாரு. A contestant is required to bring the balls back to the starting place one at a time. அதாவது ஒரு பாலை எடுத்துட்டு ஓடியாந்து ஃபர்ஸ்ட் இடத்துக்கு வர்றது, திரும்பி ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு, அடுத்து மறுபடியும் ஓடி போய் செகண்ட் வர்றது, எடுத்து ஓடிட்டு வந்து இந்த இடத்துல ஒரு பக்கெட் மாதிரி வச்சுக்கவேன், எல்லாத்தையும் இது பண்ற மாதிரி, கலெக்ட் பண்ற மாதிரி. இது ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருக்கு. இது ஃபுல்லாக எடுத்துட்டு வந்து திருப்பி கலெக்ட் பண்ணி போகணும். மொத்தமாக எடுத்துட்டு ஓடிடக்கூடாது, ஒன்று ஒன்றா. ஃபர்ஸ்ட் டைம் போனான்னா 24 மீட்டர் போவான், சரியான்னு பார்த்துக்க. ப்ளஸ்ஸு சாரி யோசிச்சுக்கோ, டேய் ஃபர்ஸ்ட் டைம் வந்து 24 போயிட்டு திருப்பி 24 வருவான், 48. தெரியா தெரியலையா? ஃபர்ஸ்ட் ஓடி போயிட்டு திரும்பி வர்றது 48 ப்ளஸ்ஸு இது ரெண்டையும் சேர்த்தா இங்கே என்ன வருது, 28 வருது, திருப்பி ரிவர்ஸில் வரும். அப்போ எவ்வளோ வரும்? 56. சொல்கிறது புரியுதான்னு பார்த்துக்கோ. போயிட்டு எடுத்துகிட்டு திரும்பி வரணும்ல, அப்போ ரெண்டு இது சேர்க்குற மாதிரி. இதோட இதை கூட்டினா 8 8 4 12 32 32 ரிட்டன் ஒரு 32, எவ்வளவு? 64. இது மாதிரி ஓடிட்டு போய் வர்றான். இப்படி கலெக்ட் பண்ணி, இதுதான் சீரீஸ். இப்போ கலெக்ட் பண்ணிட்டு வர்றான். ஹவு ஃபார் வுட் த கண்டஸ்டன்ட் ரன் டு பிரிங் த பாலா பேக் ஆல் பால்ஸ்? எஸ்என் கண்டுபிடிக்கணும், எவ்வளோ தூரம் மொத்தமாக ஓடி முடிச்சிருப்பான் அப்படின்ட்டு. நான் சொல்கிற அர்த்தம் புரியுதான்னு பார்த்துக்க, கேட்குற கேள்வியை பார்த்துக்க. ஹவு ஃபார்ன்னு இருக்கு, சரியா? எவ்வளோ தூரம் அந்த தொலைவு. கண்டஸ்டன்ட் ரன் டு பிரிங் பேக் டு ஆல் பால்ஸ்ன்னு இருக்கு, எல்லா பந்தையும் எடுத்துகிட்டு வர்றதுக்கு. அப்போ எஸ்என் கண்டுபிடிக்கணும். எஸ்என் இது ஏபியா ஜிபியான்னு முதல்ல கன்ஃபார்ம் பண்ணிக்க. ஏ வந்து 48, சரியா? டி வந்து 56 மைனஸ் என்னடா தம்பி 48, அப்போ எவ்வளோ வருது? 8. அது ரெண்டு கரெக்டாக வருமானு பார்த்துக்கோ. அடுத்து 64 மைனஸ் 56 8 தானே? அப்போ இது என்னது? ஏபி. பார்த்துக்குங்க, இட் இஸ் ஏபி. மொத்த பால் வந்து 20, S20 கண்டுபிடிக்கணும். S20 கண்டுபிடிக்கணும், சரியான்னு பார்த்துக்கோ. சரி, அப்போ SN ஈக்குவல் போட்டோம்னா n/2 2a plus n minus 1 into d. சரி, S20 20/2 2a into 48 plus 19 8 10 96 72 7 18 15 ஆட் பண்ணி என்ன வருதுன்னு பாரு. 10 என்னம்மா 2 48, அப்போ 2480 மீட்டர்ஸ்னு வருது. ஆன்சரை பாரு. டேய் 10th சம்ல இனிஷியல்ல ஒரு பாக்டீரியா இருக்கு அப்படின்னா, ஒரு இனிஷியல்ல ஒரு பாக்டீரியா இருக்கு, ஃபர்ஸ்ட் ஹவர்ல வந்து டபுள் ஆகுது, சரிதா? அப்ப இனிஷியல்ல எவ்வளவு இருக்குன்னு கொடுத்துருக்கானான்னு பாரு. 30 பாக்டீரியா பிரசன்ட் இன் கல்ச்சர் ஒரிஜினலின்னு இருக்கு. இது ஒரிஜினல்னு வச்சுக்கோ. இது 30, இது டபுள் ஆகுது, அப்ப எவ்வளவு வந்துடும்? 60. ஆனா எவ்வளவு நேரத்துல? 1 ஹவர்ல. அதாவது எண்ட் ஆஃப் 1 ஹவர் வேணா எழுதிக்கலாம். சொல்றது புரியுதான்னு பார்த்துக்க. எண்ட் ஆஃப் 1 ஹவர். அடுத்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹவர், எண்ட் ஆஃப் செகண்ட் ஹவர். செகண்ட் ஹவர்ல எவ்வளோ வந்துடும்? 120 ஆயிரும். இது இனிஷியலாக உள்ள பாக்டீரியா, இனிஷியலாக உள்ளது, ஆரம்பத்தில் இனிஷியலாக உள்ளது. ஸ்டார்டிங்கில் இது 1 ஹவர் முடிஞ்சு டபுள் ஆயிருது. அடுத்து 2 ஹவர் எண்ட் ஆஃப்னு எழுதியிருக்கேன். எண்ட் ஆஃப்னா பிகினிங் ஆஃப் தேர்ட் ஹவர்னு அர்த்தம். அப்படி யோசிக்கணும். இது 1 ஹவர் முடிஞ்சிருச்சு அப்படின்னா இது 2 விதமாக சொல்லலாம். இது 1 ஹவருக்கு வந்து முடிஞ்சது, சேம் டைம் செகண்ட் ஹவருக்கு ஸ்டார்டிங். அப்படி யோசிக்கணும். செகண்ட் ஹவருக்கு ஸ்டார்டிங்கில் இருக்கு. இங்கே வந்துட்டீங்கன்னா எண்ட் ஆஃப் செகண்ட் ஹவர் அப்படின்னா தேர்ட் ஹவருக்கு ஸ்டார்டிங்கில் இருக்குன்னு அர்த்தம்.
இதே மாதிரி என்ன கேட்டிருக்கான்னு பாரு. nth hour அப்படின்னு கேட்டிருக்கான் கடைசியில. nth hourன்னு சொல்லியிருக்கான். சரி, பொறுமையா நிதானமா கவனிச்சு எழுதிக்க. இது வந்து ஜிபியில் உள்ளது, இது ஜிபியில் உள்ளது. சரியா சொல்றது? பொறுமையா நிதானமா பார்த்துக்க. ஏ வந்து 30, 60/30 அப்படி கொண்டு வரணும். அமௌண்ட் ஆஃப் பாக்டீரியான்னு கேட்டிருக்கா. என்ன கேட்டிருக்கு பாரு கொஸ்டின் கரெக்டா. nth hour என்ன சொல்லியிருக்கு?